தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் புதிய கட்சியை துவங்குகிறார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் புதிய புதிய கட்சிகள் உருவாகும், புதிய புதிய சாதி கட்சிகள் உருவாகும், புதிய புதிய சாதி அமைப்புகள் உருவாகும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளோடு காசும் சீட்டும் கேட்டு பேரம் பேசும். கொடுத்ததை வாங்கி கொண்டு கிளம்பி விடுவார்கள். இதுதான் நோக்கம். தேர்தல் நேரத்தில் புதிய புதிய கட்சிகள் எல்லாம் உருவாகும், புதிய புதிய சாதி அமைப்புகள் எல்லாம் உருவாகும். தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் புதிய கட்சியை துவங்கியுள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, பண்ருட்டி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். தேமுதிகவில் பண்ருட்டி தொகுதி சட்டசபை உறுப்பினராக, எதிர்கட்சி துணைத் தலைவராக பணியாற்றியவர். பின்பு அதிமுகவுக்கு வந்தார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளராக மாறினார். தற்பொழுது புதிய கட்சியை துவக்கியுள்ளார். எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் புதிய கட்சியை துவக்கியுள்ளார். ஓபிஎஸ் அரசியல் நிலைப்பாடு தெளிவாக இல்லாத காரணத்தினால் தற்பொழுது புதிய கட்சியை துவங்கியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ளார். பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு ராஜதந்திரி. ஏற்கனவே அங்கே செங்கோட்டையன் உள்ளார். தற்பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன் அங்கு சென்றால் அரசியல் ஆலோசனைகளை பெறலாம், எளிதில் வெற்றி பெறலாம் என்று நடிகர் விஜய் கணக்கு போடுகிறார். ஆகவே பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கிறார்.